சுத்தியும் பாருங்க பயங்கரமா இருக்கு. சோ என்ன நம்ம இன்னும் 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி எப்படி இருக்கு? ஆனா உண்மையா நம்ம வந்து இந்தியால இருக்கோமா வேற கண்ட்ரில இருக்கோமா தெரியல இருக்கு. ஒரு சைடு வெயில் அடிக்குது, ஒரு ஊருக்கு போயிட்டு இந்த வீடியோல பார்த்தா அப்படியே கனவு மாதிரியே இருக்கு. ஆமா சத்தியமா நடுங்குது, குளிருதுங்கடா. அதுக்கு மேல ஒரு டி-ஷர்ட், அதுக்கு மேல ஜக்கின்னு, காதுக்குள்ள ரவுண்ட்குள்ள ஒண்ணு, பட்டக்குள்ள ஒண்ணு. யாரும் பண்ணுது அவன்டா லாரி. வா தள்ளலாமா போயிட்டு மாப்ள வா தள்ளலாம் வா லாரி யாரும் பண்ணுமா மாப்ள? இந்த குலோப் ஜாமுன் சத்தியமா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா ஒரு பீஸ் 25 ரூபாய். ஒரு இன்டர்வியூ பண்றேன் சரியா, முக்கியமான விஷயம். இந்த ட்ரிப்லயே அதிகமா ஃபோன் பேசினா ஃபர்ஸ்ட் பர்சன் யார் சொல்லலாம்? நீதான். ஆக்சுவலாக அந்த காஷ்மீர் வந்தோடனே எனக்குள்ள ஒரு ஆத்மா பூந்துருச்சு. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆசை நிறைவேறாம செத்துருச்சான். அது என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் போய் அண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் போட பொண்ணு மாதிரி சொன்னாங்க. ஐயோ யாரையா சக்காலத்தி. ஓகே ஓகே என் பேர் ரோசி. அழகிய சுரா அழகிய சுரா அது மீற ஆசை இல்லையா? ரோசி tell me about your life. You are my life. எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே. இல்லைங்க, ஓப்பனா சொல்ல போனோம்னா இவர் வந்துதாங்க பேர மாப்பிள்ள, இவர் வந்து ஒரு பொண்டாட்டி, இவர் சக்காலத்தி. இது எல்லாமே கண்டென்ட்டுக்காக மட்டும். நம்ம வந்து ஃபைனலா காஷ்மீருக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்ல வெறும் 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. வந்துட்டோம். பக்கம் வர செம்ம எக்ஸைட் ஆகுது. குளிர் வந்து எனக்கு தெரியல, அந்த எக்ஸைட்மெண்ட்ல குளிரும் தெரிய மாட்டேது. நடுவில் பச்சைக்கிளியா சுத்தியும் பாருங்க பயங்கரமா இருக்கு. ஸோ இன்னும் நம்ம இன்னும் 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இன்னும் 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்டவ்ல பச்சைக்கிளி வச்சு குளிக்க வைக்க போறோம். ஐயோ அப்பா நைட் நினைச்சாலே சரியான சரியான வைப்பு. சான்ஸே இல்ல. நான் போன ட்ரிப்ல கூட இந்த அளவுக்கு ஸ்னோ பார்க்கலைங்க. ஏன்னா வந்த சீசன் வேற. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இந்த சீசன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பச்சைக்கிளிக்கு சொன்ன மாதிரி பெரிய தேங்க்ஸ் சொல்லியாகணும். 5 பேர்த்த வச்சு லக்கேஜ் வச்சு சைக்கிள் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி வந்து சேர்ந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டி இழுக்குமா நினைச்சாங்க. இழுத்து காட்டிடுச்சு. இழுத்து காட்டி வந்தாச்சுன்னா 50 கிலோமீட்டர் தான். நம்ம தான் பாத்தீங்கன்னா நாங்க சைக்கிளும் இங்கே எடுத்துட்டு வந்தோம். இங்க பாருங்க பாத்தீங்களா, ஆனா எங்கேயுமே கழட்டல. கழட்டவே இல்ல. இல்ல என்ன தெரியுமா இதுல ரூல்ஸ் என்னன்னா, எவன் கழட்டுறானோ அவன் தான் வண்டி கட்டணும், அதனால எவனும் கழட்டல. பட் வந்து நம்ம இங்க 1 வாரம் இருக்க போறோம் அப்படின்னா அந்த 1 வாரத்துல வந்து சைக்கிள் கழட்டி ஓட்டதாங்க போவோம். ஆனா உண்மையா நம்ம வந்து இந்தியால இருக்கோமா வேற கண்ட்ரில இருக்கோமா தெரியல இருக்கு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட். ஆனா வர வழியில இடம்லாம் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்எக்ஸ்பெக்டடா பயங்கர சூப்பரா ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது வந்தல்ல நான் தான் இருக்கேன்ல. இப்ப நடக்குது உண்மையா கணவன் மட்டும் தெரியல. ஐயோ ஒரு சைடு வெயில் அடிக்குது, ஒரு ஊருக்கு போயிட்டு இந்த வீடியோல பார்த்தா அப்படியே கனவு மாதிரியே இருக்கு. ஆமா சத்தியமா இல்ல. மொபைல் பார்த்துதான் அப்படிதான் இருக்கும். உண்மைதான். நான் இருக்கேன். இங்க பாருங்க நடந்துருச்சு. அதே மாதிரி கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருங்குது, ஒரு மாதிரி கலரே இல்லாம. நைட் எத்தனை பாக்ஸ்னு தெரியல. பாக்ஸ்க்கு மீனிங் நாம உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றோம். பட் இங்க பாருங்க எவ்வளவு கழுகு, ஒவ்வொரு கழுகும் ஏன் சைஸுக்கு இருக்கு. பட் உங்க வீடியோல பார்த்தா உங்களுக்கு வந்து சின்னதா இருக்கும். பின்னாடி காக்கா மாதிரி இல்ல நைட் வந்து தர்மல் லேயர்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. கார்ல வந்து நீங்க தூத்துறான். அடுத்த விடிகால பார்த்தோம் ஐயோ நடுங்குது, குளிருதுங்கடா. அதுக்கு மேல ஒரு டி-ஷர்ட், அதுக்கு மேல ஜக்கின்னு, காதுக்குள்ள ரவுண்ட்குள்ள ஒண்ணு, பட்டக்குள்ள ஒண்ணு எல்லாம் போட்டு நடுங்குறா. சாக்ஸ் ஒண்ணு, இந்த ஒரே ஒரு இது உள்ள ஒரு டி-ஷர்ட், அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டேன். நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். அப்ப சாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இல்லையே யாரும் பண்ணுது லாரி. வா தள்ளலாமா போயிட்டு மாப்ள வா தள்ளலாம் வா லாரி யாரும் மாட்டேன். மாப்பிள லாரி யாரும் மாட்டேங்கிறாங்க. மாப்பிள இல்ல ஃபுல்லா பணம் இருக்குதா மாண்டா. அடிச்சா பிரேக் விட்டாருன்னு வச்சுக்க சல்லியா போயிடும். ஓகே நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்னோல போய் விளையாடுறத காட்டுறேன் வாங்க.
இங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய இடத்துல பயங்கரமா ஸ்கேம் பண்றாங்க. சோ பார்த்து சேஃபா இருந்துக்கங்க. क्या भाई 4 में 3 जने दिखाई दे रहा है, उन्हें चौथा नहीं दिखाई दे रहा। नहीं से हाय हाय हां एक्चुअली तो हाई करना அவரோ நம்ம ராகுல் வந்து பார்த்தா சொந்தக்காரங்க. ஆமா அவர் எங்க சொந்தக்காரங்க. பேக்கரி எங்களுக்கு தான் இது. பேக்கரி அவர்தா பேக்கரி எங்களுக்கு தான். आओ बाजी खाओ जी खाओ जी आओ जी आओ जी आओ जी आओ बाजी சாப்பிட வாங்கோ வாங்கோ. ஏப்பா கரெக்ட்டா தான கூவுறோம். இந்த குலோப்ஜாம் சத்தியமா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா ஒரு பீஸ் 25 ரூபாய். நம்ம ஊர்ல 20 ரூபாய் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு பெருசுங்க தராங்க. ஏய் ஏன் தரவனா? ஐங்கர் பேக்கரியில இருக்கு. டேட் ஐங்கர் பேக்கரியில இருக்கு. குலோப் ஜாம் வந்து கொதிக்க சூடா இருக்குல்ல. இல்லன்னா யாரு என்ன பண்றனா 2 குலோப் ஜாம் 2 பாடி சாப்பிடுது. நாளைக்கு கண்டிப்பா இந்த பாடி ஆயிருவாங்க, இந்த பாக்ஸ் ஆயிருவாங்க. சோ வசந்த இன்னைக்கு இன்னைக்கே பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீல் பண்றேன். என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ் தெரியல, மொத்தம் வசந்த போறது நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்லுவாங்க? அவன் போயிட்டானா அவன் பச்சைக்கு அவனுக்கு என்னோடது அவன் யூடியூப் சேனல் நம்பளுது, அவன் இன்ஸ்டாகிராம் நம்பளுது. சோ நான் ப்ரமோஷன் பண்ணி நான் சம்பாதிச்சேன். கூடிய சீக்கிரம் வீடியோ எடுக்கிறோம் போறாரு. அவரோட ஹிமாலயன் நான் தான் ஓட்ட இல்ல அவரோட கேமரா கிம்பிள் நான் வாங்கி போறேன். கேமரா கிம்பிள் நான் வாங்கி போறேன். யமனா மாதிரி சாவணும், அவன் பொருள் எடுக்கணும் தான் பாருங்க. பசங்க எடுத்துட்டு பச்சைக்கிளி வாங்கிடுவேன். அப்புறம் இந்த இவரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் செத்துட்டாருன்னா இவரோட ஹிமாலயன் எனக்கு. நான் செத்துட்டேன்னா இப்பதான் தெரியுது ஒவ்வொருத்தரோட சுயரூபமும் என்னன்னு சொல்லிட்டு. நான் செத்துட்டேன்னா ஆயிரத்தி வந்துட்டு வச்சுட்டு சாவத்து ஒரு ரூபாய் எல்லாத்தையும் வித்துருவேன். மொத்தத்துல ஒருத்தனுக்கும் பொழைக்கணும்ன்ற வழியே இல்ல. ஒரு இன்டர்வியூ பண்றேன். சரியா, முக்கியமான விஷயம். இந்த ட்ரிப்லயே அதிகமா போன் பேசினா ஃபர்ஸ்ட் பர்சன் யார் சொல்லலாம்? நீதா. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? ஆனா பாத்துங்க டைனோவோட ஃபேன் க்ளோஸ் தான் பாத்துங்க. முக்கியமா பொண்ணுங்களுக்கு சொல்றேன், முக்கியமா ஒருத்தங்க சொல்றேன், நல்லா தெரியும் யாருன்னு. அப்பப்பே வரைச்சு சொல்லிடணும். நான் சொல்லுவேங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். எல்லாத்தையும் பார்த்துலாம் சொல்ல மாட்டேன். அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு. ட்ரிப்பு கிளம்புது எத்தனை பேரும் சொல்லுவான்? அது சலிக்க கோவால 100 பேரு, காஷ்மீர் வந்துட்டு கீழ என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆக்சுவலா அந்த காஷ்மீர் வந்தோடனே எனக்குள்ள ஒரு ஆத்மா பூந்துருச்சு. அந்த ஆத்மாக்கு ஒரு ஆசை நிறைவேறாம செத்துருச்சான். அது என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா சந்துரு தான் அந்த ஆத்மா லவ் பண்ணிச்சான். ஆனா அந்த இதனாலதான் நைட்டு வந்துட்டு தப்பானது பார்த்தான். இல்ல சந்துரு அப்படியாடா? சந்துரு முழுசா அடைய முடியாதனால அந்த ஆத்மா அடைய முடியாம செத்து போச்சா. கூடி சீக்கிரம் அந்த ஆத்மாவை பார்க்க போறீங்க. அந்த ஆத்மா வந்துருச்சு. என்னடா நடக்குது இங்க? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. காஃபி பார்ல இருக்கீங்க கருமண்டா. ஆத்மால இருக்கான போன ஜென்மத்துல தான் எனக்கு கிடைக்கல, இந்த ஜென்மத்துல ஆத்மால இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு மாதிரி பேசுறேன், இப்ப சாயங்காலம் ஒரு மாதிரி பேசுறேன். என்ன நமக்கு வேணுமா? நமக்கு வேணுமா மாப்ள? அப்ப நானு இல்ல என்னதே சொல்ல. இல்ல எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போய்மோன்னு சொல்லி ஃபீலிங்கா இருக்கு. ஏய் போடி அண்ணா. இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட பொண்ணு மாதிரி சொன்னாங்க. ஐயோ நாளைக்கு சக்காலத்தி. ஓகே ஓகே நீங்க பண்ண அலுமுல எல்லாம் சீரியஸா ஒரு பெட்டி குடிக்கணும் வந்து உட்கார்ந்தானே. இவன் பண்ற அலும்பு எல்லாமே பார்த்துட்டு இடம் பாருங்க. ஏய் இவ யார் இவ? நிறுத்த சொல்லுங்கடா இவள. நானே வரேன்டா. ஆக்சுவலா வந்துங்க வசந்தா ஆசைப்படுறான், டைனோ ஏய் ஆசைப்படுறேன், நான் செருப்புல அடிப்பேன். இவன் கூட ஆசைப்படுறேங்கறா. என் பேர் ரோசி. அழகிய சுரா அழகிய சுரா அது மீற ஆசை இல்லையா? நீ நானே என்னெல்லாம் பண்ண வந்துச்சு வாயில. என்னடா பண்ண சொல்ற எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. ஒருத்தர் 2 பேர்ல பண்ணிங்க தெரிஞ்சிருக்கும். லைனா போறோம் தெரியும் நமக்கு. Tell me about your life. You are my life. எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே. அப்படியே நிப்ப. அப்படியே 2 பேர் ஒண்ணா.
வீட்டுல போனோன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான். ஓகேடா தங்கம். சாப்பிட உள்ள கொலை பண்ணிட்டேனா இப்படி 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 பண்ணிட்டேனா இப்படி பண்ணிட்டேனா என்ன பண்ணுவீங்க? யுவர் ஆர்ட் இஸ் ஸ்பாயில். அது இப்படி பண்றீங்க. இல்ல இதுக்கு பேர் தான் சக்காலத்தி. என்னையா செஞ்ச? எனக்கு வாந்தியா வருது. அவளை காதலிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்தி நிக்கிறீங்க. எனக்கும் புரியல. You attack everything. But our love is true. We will join together. ஆமாப்பா பேர ராசி உங்க ஊர் பேர் என்னடா? புதுப்பாளையம். புதுப்பாளையம். மாமாங்க இனிமே கடை பண்ணாதீங்க. ஒரு கவருக்கு என்னடா உன் ஆள் இப்படி கலாச்சிட்டு இருக்கா? உன் ஆள் இப்படி கலாச்சிட்டு இருக்கா அவன்? மாப்பிள்ளை பண்ணி என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள நம்ம பாத்தியா, கேமரா பாத்தியா? கொண்டா. ஏய் கேமரா கொண்டா. வந்து பாத்தியா? தேவையா? இல்லைங்க ஓப்பனா சொல்ல போனோம்னா இவர் வந்துதாங்க பேர மாப்பிள்ள, இவர் வந்து ஒரு கொண்டாட்டி, இவர் சக்காலத்தி. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, ஒரு குலோப் ஜாம் வாங்கி தரேன், இதெல்லாம் பண்றான்னு யோ 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 போட்டான்டா வெளியே. சோட்டா பீம்ல லட்டு சாப்பிட்டா எப்படி அவருக்கு பவர் ஆகும்? தலையில குலோப் ஜாம் சொன்னா மாமா சோ இப்போ என்ன பண்ணும்? குலோப் ஜாம் கொடுத்தாங்க மாமா வாங்கிடுவான். அதான் மேட்டர். ஆத்மா வெளில வந்துருங்க, உடனே சந்துருவோட கொண்டாட்டியா மாறிடுவான். ஒரு கதை சொன்னா இந்த ஊர்ல வந்து யாரோ ஆத்மா இவங்கள பூந்துச்சாமா. அந்த ஆத்மா வந்து சந்துரு அடையணும்னு ஆசைப்பட்டுச்சாமா. அதுதான் பண்ண ஃபர்ஸ்ட் டைனோ எக்ஸ் டைனோ அதுல. இங்க பாருங்க இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு உருவு என்ன பண்ணுது பாத்தீங்களா? நாங்க என்ன கூட எடிட் பண்றோம், அதனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பாடு சூடு கூட கிடையாது. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஆமாரே இந்த இடத்துல நீங்க எடிட் பண்ணாம பாத்திருப்பீங்க. இவனுக்கு கூட ஒரு நல்ல ஹைப்பான சாங் போட்டுப்பா. பண்ணாலுமே எவ்வளவுதான் மாத்த விட்டு யார் திட்டினாலுமே தலை வந்து எடிட் பண்றான். அவனை பத்தி எது பேசினா கட்டில தூக்கிறான். ஆமா அது மெயின் மேட்டர். இவர் மட்டும் சொல்றான் இதையும் கட்டில தூக்கிடுவான். இவனை பத்தி நெகட்டிவ் பேசா தூக்கிருப்பா. பாசிட்டிவ் பேசுறத மட்டும் வச்சு உங்க முன்னாடி நல்லவனா நினைச்சுக்கிறாங்க. யாராலையும் அழைக்க இது எல்லாமே கண்டென்ட்டுக்காக மட்டும். ஏய் இது கண்டென்ட்டா? சொல்வாங்களா? நம்ம மாமா கடையில சிசிடிவி இருக்குங்க, எடுத்து ஆமா, காட்டுறேன். இவன் சப்போஸ் தினேஷ் கிட்ட ஏதாவது காசு கொடுத்து தினேஷ் போறான்னு சொன்னாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது நான் போடுறேன்டா டேக் பண்ணி.